Think he'd be kissing my ass. He didn't think he would be kissing my ass. He didn't think he would be kissing my ass. உலகத்தின் வல்லரசு என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவினுடைய அதிபர் இஸ்லாமிய வல்லரசு, இஸ்லாமிய அதிகாரம் எங்க குவிஞ்சு கிடக்கோ அந்த நாட்டின் பட்டத்து இளவரசரை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இவை. அவர் என்னுடைய கால்களில் வந்து விழுவார். அது கொஞ்சம் நாகரீகமான தமிழ்ல சின்ன அவர் வந்து என்னுடைய காலில் வந்து விழுவார் என்று அவர் நினைச்சு பார்க்கல. அவருக்கு அதை விட வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் சவுதியினுடைய பட்டத்து இளவரசரை பற்றி சொல்லியிருக்கிறார். இது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் ஆன மானக்கேடு. அதே போல நேற்று ஐயனானாவில் பேசிய பஹ்ரைனுடைய தூதுவர் இஸ்ரேல் இந்த உலகத்துக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்கார். ஈரான் அழித்தொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்ரேலியர்கள் தான் இந்த உலகத்திற்குடைய மீட்பர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஈரான் ஏன் இவர்களை டார்கெட் பண்ணணும், ஏன் இவர்களை நோக்கி தங்களது எரிகணைகளை ஏவுகணைகளை எறியணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை இவர்களை பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் மறைவில் திரைமறைவில் இருந்த விடயங்கள் இப்போது பகிரங்கமாக பகிரப்படுகிறது, பேசப்படுகிறது. இன்னொரு இடத்தில் அமெரிக்க அதிபர் சொன்ன ஒரு விடயம், இந்த அரபு நாடுகள் UAE, கட்டார், சவுதி இந்த 3 நாடுகளும் சேர்த்து $6 trillion அதிகமான பணத்தை அமெரிக்காவிடம் கையளித்திருக்கிறார்கள். இந்த 3 நாடுகளிலும் மொத்த GDP தனிநபர் வருமானமே கிட்டத்தட்ட $2.5 $2.8 trillion அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆக எங்கிருந்து பணத்தை யாருக்கு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வியா இந்த நாட்டில் இருக்கிற புத்திக்காரர்கள் எழுப்பணும் என்று சொல்லி அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு உசுப்பி விட்டிருக்காங்க. குறிப்பாக பஹ்ரைன்ல இருக்கிற மக்கள் அரசுக்கு எதிராக வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள். இதுதான் ஈரானுக்கு இன்றைக்கு தேவையானது. ஈரானில் எதை இவர்கள் செய்ய நாடினார்களோ, மக்களை உசுப்பேத்தி மக்களை வீதிக்கு எடுத்து அரசுக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த இவர்கள் விரும்பினார்கள், அமெரிக்கர்களும் இஸ்ரேலர்களும். அது இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளில் நடப்பதற்கான சாத்தியங்கள் மிக அதிகமாகவே இருக்கிறது. ஸ்டார்ட் வித் பஹ்ரைன். பஹ்ரைனிலிருந்து இது ஆரம்பிக்கப்படுகிறது. பஹ்ரைனை ஈரான் கைப்பற்ற போதுமான எல்லா விடயங்களையும் அவர்கள் மிக கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பஹ்ரைனை இந்த யுத்தம் முடிவதற்குள் ஈரான் கைப்பற்றும் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள். பஹ்ரைன் 1976க்கு முதல்ல 1976க்கு முன்னர் ஈரானில் ஒரு பகுதியாக இருந்தது என்பது செய்தி. குவைத் are the target. Qatar, for some good reason, they decided not to be part of this war and the conflict. அது மிக நல்லது. ஆனால் சவுதி, the little Johnny என்று நாய்க்கு அழைக்கப்படுகிற பேரால் அழைக்கப்பட்ட சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் இன்றைக்கு ட்ரம்பினுடைய கால்களையும் ஷூவையும் நக்கி திரிகிற ஒருவராக விமர்சிக்கப்படுகிறார். சவுதியில் மக்கள் புரட்சி ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறையா. ஏனென்றா சவுதி வெளிநாட்டு பாதுகாப்பு, வெளிநாடுகளில் இருந்து வருகிற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதை விட உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுப்பது என்பது தான் இவ்வளவு காலம் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. நமக்கு தெரியல. ஆனா ஈரான் தனது அடுத்த கட்ட 86வது எரிகணைகளின் தொடக்கத்தை நேற்றிரவு சுமூகமாக தொடங்கி இருக்கிறது. இந்த எரிகணைகள் குறிப்பாக ஐக்கிய அரபு ராஜ்யம் UAE, சவுதி அரேபியா, பஹ்ரைன் இந்த 3 நாடுகளையும் தாக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல் மிக பலமானதாகவும் இவர்கள் இவ்வளவு காலமும் செய்த கொடுமைகளுக்கான பதிலாகவும் இன்றைக்கும் நேற்றும் இவர்கள் ஈரானுக்கு எதிராக பேசி திரிகிற விடயங்களுக்கான பதிலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லப்படுகிறார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழ் பேசுகிற சமூகங்கள் இந்த நாடுகளில் இருந்து இல்லைன்னு சொன்னா மிக கவனமாக இருந்து கொள்ளுங்க. UAE, சவுதி அரேபியா, பஹ்ரைன் இந்த 3 நாடுகளும் 4வது நாடாக குவைத்தையும் நாம் இந்த இதில் சேர்த்து கொள்ளலாம். அன்பர்களே, ஈரான் அநியாயம் செய்யல.
இந்த போரை பொறுத்தவரையில அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலருக்கும் எதிரான இந்த போரில் அவர்கள் அநியாயம் செய்யவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. அவர்கள் இஸ்ரேலர்களை நோக்கி தங்களது இறைகணைகளை எறிந்தார்கள். அமெரிக்க தளங்களை இல்லாதொழித்தார்கள். இரண்டாவது உலகப் போருக்கு பின்னர் அமெரிக்காவை படுபயங்கரமாக எதிர்த்த, முன்னுக்கு முன் நின்று எதிர்த்த ஒரு நாடாக ஈரான் பதியப்படுகிறது. அமெரிக்காவுடைய எல்லா தளங்களையும், எல்லா உளவுப் பொருட்களையும், எல்லா உளவு ரேடார்களையும் பிராந்தியத்தில் இருந்து மொத்தமாக அழித்து ஒழித்து விட்டார்கள். அமெரிக்காவுக்கு தங்களது ஃப்ளைட்டை எங்கிருந்து கொண்டு போற என்கிறது கூட இன்றைக்கு தெரியாத அளவுக்கு இந்த போரை ஈரான் மிக திறம்பட நடத்தி இருக்கிறது. சவுதியில அல் கர்ஜில் இருக்கிற விமானப்படை தளத்தை பயன்படுத்துவதற்கு சவுதி நேற்று அனுமதி அளித்திருக்கிறது. நேற்றிரவே அங்கு நின்ற எரிபொருள் நிரப்புகிற விமானங்களை தாக்கி அளித்திருக்கிறது ஈரான். அதே போல சவுதி அரேபியா தன்னுடைய நாட்டை அமெரிக்கர்கள் பயன்படுத்துவதற்கு திறந்திருக்கிறார்கள். சல்மானுடைய எந்த விடயம் அமெரிக்கர்களிடம் இருக்கிறது நமக்கு தெரியல, எந்த ஃபைல் வச்சிருக்காரு தெரியல. சல்மான் எல்லாத்துக்கும் இன்றைக்கு வாலாட்டிட்டு போக வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காருங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இது நல்லதுக்கு இல்லை, இது நிச்சயமாக நல்லதுக்கு இல்லை. இந்த போர் சவுதியை நோக்கி திரும்பமாக இருந்தால் சவுதியில் இருக்கிற மற்ற நாட்டவர்கள் சவுதியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதொன்று. ரெண்டாவது, நம்ம முஸ்லிம்களாகிய நாம் ஹஜ்ஜுக்கு போகிற பிரச்சனையா இந்த வருஷத்துல அனுபவிக்கிறதுக்குரிய சான்சஸ் கூட இருக்கு. குறிப்பாக எந்த ஏர்போர்ட்டை நோக்கி அமெரிக்கர்கள் போவாங்கன்னு சொன்னா ஜித்தா ஏர்போர்ட்டை நோக்கி தான் போவாங்க. பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஜித்தாவுக்கு ஈரான் அடிக்க மாட்டான்னு சொல்லி. ஈரானுக்கு இப்போது எந்த தடைகளும் எந்த விஷயங்களும் இல்லை. மக்கா மதினாவும் மட்டும்தான் அவங்களுக்கு புனிதம். ஜித்தா ஏர்போர்ட் எல்லாம் கணக்கே இல்லை. அவங்க நிச்சயமாக ஜித்தா ஏர்போர்ட்டை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சாளர் நேற்று பேசுறத ட்விட்டர்ல நான் கேட்டேன். ஸோ அன்பர்களே, இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அமெரிக்கா இறங்கி வராது மாதிரி தெரியல. அவங்களுடைய ட்ரூப்ஸை உள்ளுக்கு அனுப்புறதுக்கு, காலால் படைகளை உள்ளுக்கு அனுப்புறதுக்குரிய முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே எடுக்கப்பட்ட முயற்சிகள் 2 முறை தோல்வியற்றதாக ஈரானிலிருந்து வருகிற செய்திகள் நமக்கு சொல்கிறது. குறிப்பாக ஈரானை சுற்றி இருக்க ஈரானுக்கு சொந்தமான தீவுகளை கைப்பற்றுவதும், அந்த தீவுகளில் இருக்கிற எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதும் தான் அமெரிக்காவுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த தீவுகளை நோக்கி ஈரானிய மக்கள் நாங்கள் போகிறோம் என்று சொல்லி ரோட்டுக்கு வந்திருக்காங்க. ஈரானிய படைகள் இவர்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், இவர்கள் எப்போது வருவார்கள் என காத்திருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர் ஒரு உக்கிரமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அணு ஆயுதம் மட்டும்தான் இன்றைக்கு மிச்சம் இருக்கிறது அன்பர்களே. சின்ன ஒரு அணு ஆயுதத்தை கொண்டு வந்து இஸ்ரேலர்களோ அமெரிக்கர்களோ ஈரான் மீது போட நினைத்தாலும் கூட பிராந்தியத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கும் அது பெரும் ஒரு இழப்பாக முடியும். எந்த ஒரு அரபு நாட்டினுடைய கதையையும் இஸ்ரேல் கேட்க மாட்டாது என்பது நமக்கு தெரியும். இஸ்ரேல் சின்ன ஒரு அணுகுண்டு பெரிய அளவு இல்லாம சின்ன ஓஹெட் ஒன்றை கொண்டு வந்து போட்டா கூட அந்த பிரதேசத்தை சுற்றி இருக்கிற எல்லாம் புல் பூண்டு உட்பட எல்லாம் அழிந்து போகும். அதுக்கு பிறகு அந்த பிரதேசத்தில் பிறக்கிற பிள்ளைகள் புற்றுநோயோடு பிறப்பார்கள். இப்படியான வரலாறுகள் ஹிரோஷிமாவில் நாகசாகியில் நாங்கள் பார்த்துட்டீங்க. அங்க இன்றைக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன எங்களுக்கு தெரியும். அது மட்டும்தான் இன்றைக்கு இருக்கும். அப்படி ஏதாவது நடந்தால் சைனாவும் ரஷ்யாவும் இந்த போரில் நேரடியாக இறங்குவதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அப்படி நடந்து விட்டா சைனாவும் ரஷ்யாவும் இந்த போருக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா 3வது உலக போர் ஃபார் ஷுவர் நடக்க போகிறது என்று அர்த்தம். 3வது உலக போர் ஒரு அணுப்போராக இருக்கும். யாரெல்லாம் அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மாறி மாறி அணு ஆயுதங்களை வீசிக் கொண்டிருப்பார்கள். உலகம் பாதி அழிஞ்சு போகும். மீதி என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியல. ஸோ அன்பர்களை, இந்த போடுற உக்கிரத்தன்மையை ஒரு அளவு காலம் நாம புரிஞ்சு வச்சிருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக அணிசேரா நாடுகள், இலங்கையை போன்ற அணிசேராத நாடுகள் இருக்கிறவங்களுக்குடைய நிலைமைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி. அணிசேராத ஒரு நாடாக இருப்பது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நாம கேட்கணும். எல்லார கையிலையும் ஆயுதங்களும் எல்லார கையிலையும் அணு ஆயுதங்களும் இருக்கக்குள்ள யாரை நோக்கி என்ன தெரிவா என்று தெரியாத ஒரு இடத்துல 2 அணு ஆயுத நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற இலங்கை மாதிரியான ஒரு குட்டி நாட்டுக்கு என்ன நடக்கும்ங்கிற ஒரு பெரிய கேள்வியா நான் உங்க முன்னால வைக்கிறேன். இந்தியா இந்த போரில் ஏதாவது ஒரு பக்கத்தில் நின்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியல. போர் அழகானதில் நண்பர்களே.
போர் இலகுவானதில்லை. ஒரு போர் நடக்கிற பிரதேசத்தில் ஏற்படுகிற இழப்புகள் பல ஜெனரேஷனை நோக்கி பயணிக்கும். யூதர்கள் அடித்து விரட்டப்பட்ட போது, யூதர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட போது, அவர்களுடைய சந்ததிகள் வெளியில வந்து 2-3வது சந்ததிகள் இருக்கிறவர்கள் இன்னமும் அந்த பாதிப்பு இருக்கிறதை நீங்க உணரலாம். அவர்கள் இன்னமும் அது குறித்த படங்களையும் கவிதைகளையும் கதைகளையும் நாவல்களையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய இழப்பு, அது ஒரு பெரிய பாதிப்பு. அப்படியான ஒரு போர் எமது நாட்டிலும் நடந்தது. பல லட்சம் பேர் இடம்பெயர்ந்து நாங்கள் இங்கே வந்து சொகுசா இருக்கோம், ஐரோப்பாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து சொகுசா இருக்கம்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் போரினுடைய இழப்பும் போரினுடைய வலியும் அதுக்குள்ளே இருந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அது தலைமுறைகளை தாண்டியது. அது ஒரு பெரிய இழப்பு, அது ஒரு பெரிய ஒரு துர்பாகியம். அதை உலகத்தின் இன்னொரு பகுதியில் இன்னொரு இடத்துல எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு சம்பந்தமே இல்லாமல் அதிகாரத்திற்காக மட்டுமே இந்த மாதிரியான போர்களை உருவாகி கொண்டிருக்கிற நாடு இன்னும் ஒரு போரில் இந்த உலகை பாவத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறது. இப்படியான அக்கிரமக்காரர்கள், இப்படியான ஆக்கிரமிப்பாளர்கள் நிச்சயமாக தோற்கடிக்கப்பட வேண்டும். இஸ்ரேல் இந்த போரில் எப்படி சரி வெல்லணும் என்று சொல்லி நாம திரும்ப சொல்வதற்கான ஒரே ஒரு காரணம், அநியாயக்காரர்கள் பலஸ்தீனத்தில் இவ்வளவு கொலையும் கொடூரங்களும் நடந்த போது இவர்கள் யாருடைய பக்கம் நின்றார்கள் அப்படிங்கிற, அரபு நாடுகள் யாருடைய பக்கம் நின்றார்கள் என்கிற ஒரு கேள்வியை நாம் நிச்சயம் கேட்கணும். அதுக்கு பிறகு நாம் இஸ்லாத்தை பற்றி, அதுக்கு பிறகு ஷியா சுன்னியை பற்றி பேசிக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு ஈரானியர்கள் இந்த போரில் வெல்லுவது மிக அவசியமானது. அரபு நாடுகளில் அரசியல் மாற்றம் நிகழ்வது அவசியமாங்கிற கேள்வியை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். அதுக்கான பதில் நான் உங்களுக்கு சொல்லலை. நீங்க இருக்கிற இந்த அரச நீங்க சொகுசாக இருக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கிற, வசதியாக இருக்கும் என்று நினைச்சு இந்த அரபு நாடுகள் எவ்வளவு அநியாயங்களை இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கு செஞ்சிருக்காங்க என்று நமக்கு போக போக தெரிய வரும். ஏண்டா எல்லாரும் அதிகாரத்தில் இருக்க போல முதல் செய்யறது இந்த நியூஸ்களை வெளியே போகாம ஒரு பெரிய ஒரு ப்ரோபகண்டா கொண்டு வந்து அமுத்துறது தான். ஆனா ஏதோ ஒரு கட்டத்தில் அது பேர்ஸ்ட் ஆகும். அப்படி ஆகல அந்த விஷயங்கள் நம்ம வெளியில வரும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்துட்டோம். அப்படிதான் இந்த லிட்டில் ஜோனியை பற்றியான செய்தி நம்மளை வந்து சேர்ந்திருக்கு. அப்படிதான் இந்த ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருக்கிற அரசர்கள் அவர்களுடைய கீழ்த்தரமான செய்கைகள் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க சூடான்ல என்ன செஞ்சாங்க, எமன்ல என்ன செய்ய நாடினாங்க அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. யுஏஇ பலஸ்தீனத்தை புல்டோசரை வச்சு மொத்தமாக அழிச்சிட்டு அதில் மொத்தமாக தங்களுடைய பண திமிரை கொண்டை கொட்டுறதுக்கு தான் காத்துக்கு இருந்தாங்க. அல்லாஹ் வேறொரு பிளான் வச்சிருந்தான், வேறொரு சிச்சுவேஷன் அங்கே ஒன்று அந்த அவங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. ஆக அன்பர்களே, இந்த போர் ஒன்றும் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிய போவதாக தெரியவில்லை. அமெரிக்க அதிபரிலிருந்து பிரெஞ்சு அதிபரிலிருந்து எல்லோரும் இன்றைக்கு ஈரானோட பேசுறதுக்காக கைகோர்க்காங்க. அவர்களிடம் ஈரானிலிருந்து வார பதில் உண்டுதான். இந்த 40-45 வருஷம் எங்களை இவ்வளவு கஷ்டத்தில் நீங்க வச்சுக்கிறீங்க போல, நீங்க எல்லாம் எங்கிருந்தீர்கள்? நீங்கள் எல்லாம் அமெரிக்கா பின்னால வால் பிடிச்சிட்டு இருந்தீர்கள். எங்களோட மக்கள் பணத்துக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் அலைந்து திரிகிற போது நீங்கள் யாருமே எங்களுக்கு உதவிக்கு வரவில்லை. நீங்க எப்படி இப்ப வந்து எங்கள்ட்ட உதவி கேட்கிற? நீங்க வந்து எப்படி எங்களை யுத்தத்தை நிறுத்த சொல்ல? எப்படி நீங்க எங்களை இப்ப எங்களுக்காக சப்போர்ட்டுக்கு வாரன்னு நீங்க சொல்லிட்டு வாரங்கிற கேள்வியை ஈரானியர்கள் திரும்ப இந்த மேற்கு உலகத்தையும் மேற்கு ஊடகங்களையும் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அன்பர்களே, த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜியோன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அது சம்பந்தமான விஷயங்களை நான் அடுத்த காணொலிகளில் பேசுவேன். ஆனால் உங்களுக்கு நேரம் இருந்தால் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜியோன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல போய் நீங்க பாருங்க, இந்த அரபு நாடுகள் இஸ்ரேலியர்களுடன் சேர்ந்து கொண்டு எவ்வளவு அநியாயங்களை செய்திருக்கிறார்கள். இந்த தலைவர்கள், குறிப்பாக அரபு நாடுகளில் இருக்கிற தலைவர்கள் எவ்வளவு அநியாயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு காணொளியில் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும்